ஒருத்தர் இருக்காரு, இவர் வாயை திறந்தாலே இவர் பொய் மட்டும் தாங்க பேசுவாரு, பேசிக்கிட்டே இருப்பாரு, நிப்பாட்டவே மாட்டாரு. இவர் இந்த மாதிரி தான் நிறைய கிளைண்ட்ஸ் சம்பாதிச்சிருப்பாரு, பணத்தையும் சம்பாதிச்சிருப்பாரு. இந்த பணம் எல்லாமே இவர் பணம்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃபேமிலி மேல கான்சென்ட்ரேட் பண்ணது கிடையாது, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. திடீர்னு அவருடைய வீட்டுடைய பின்புறம் ஒரு மரம் முளைக்குது, அந்த மரத்துல உள்ள இலைகள் எல்லாம் இவர் பேச பேச உதிருது. இவர் ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு கேட்கிறாரு, இந்த மரத்துக்கு உனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது, இந்த மரத்துல உள்ள இலைகள் எல்லாம் எப்போ உதிர்ந்து முடிக்குதோ அப்போ நீயும் இறந்துருவேன்னு சொல்றாங்க. இவர் அதை நம்ப மாட்டேங்கிறாரு, பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இதனால பாதி இலைகள் உதிர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் இவருடைய வாய் வழியாவும் அந்த இலைகள் எல்லாம் வர ஆரம்பிக்குது. இப்பதான் நம்புறாரு. அந்த மரத்துக்கு யாராவது தண்ணி ஊத்துனா இவர் நனைஞ்சு போயிடுறாரு. அந்த மரத்தை ஒரு நாள் கோவத்துல வெட்ட போறாரு. அந்த வெட்டுக்காயும் இவர் மேலேயே படுது. இப்போ இவர் எல்லாத்தையும் ரிக்ரெட் பண்ணி தன்னுடைய கிளைண்ட்ஸ் கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கிறாரு, யாரெல்லாம் ஏமாத்துனாங்களோ. அதுக்கப்புறம் தன்னுடைய ஃபேமிலியோட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றாரு. இப்போ வெறும் 3 இலைகள் தான் இருக்குது. அதனால தன்னுடைய அப்பாவுடைய கல்லறைக்கு போய் ஐ லவ் யூ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மயங்கிடுறாரு. இப்போ ஒரு மழை வருது. அந்த மலைக்கு அப்புறம் இவருக்கும் உயிர் வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த இலைகள் எல்லாமே திருப்பி பூக்க ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.